வணக்கம், நான் சுryathangaraj. நம்ம சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸுக்கு இன்றைக்கி 5 கேக் பக்கம் ஆர்டர் வந்திருக்குதுங்க. அந்த ஒரு கேக்கும் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு வந்திருந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 3 ரசமலாய் கேக், ஒரு பைனாப்பிள் கேக், அப்புறம் ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்துருந்துச்சுங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். முன்னாடியெல்லாம் எவ்வளோ கேக் ஆர்டர்ஸ் வந்தாலும் எடுத்துகிட்டு இருந்தேங்க. மேக்ஸிமம் 13 கேக் வரைக்கும் கூட ஒரு நாளைக்கு நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஆனால் இப்போ ஒரு குட் நியூஸ் உங்ககிட்ட சொல்கிறேங்க. நம்மளுக்கான புது ஒரு பேக்கிங் ரூமும் பியூட்டி பார்லரும் இங்கே ரெடி ஆகிட்டுருக்குது. இந்த வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கிறதுனாலையும் இப்போ இருக்கிற இடத்துல ரொம்ப இடப்பற்றாக்குறையாக இருக்கிறதுனாலையும் என்னோடய ஆர்டர்ஸ் நான் ரொம்ப குறைச்சிட்டேங்க. இந்த கேக் ஆர்டரில் வந்திருந்த அன்றைக்கிங்க பார்லருக்கும் பேக்கிங் ரூமுக்கான இன்டீரியர் டெக்கரேஷனெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறக்காக ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோடய கேக் வேலைகள் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. எப்படா நம்மளோட சொந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு நாளையும் ஒரு மணி நேரத்தை கூட நான் எண்ணிகிட்ருக்குறேங்க. ரொம்ப எனக்கு ஆர்வமாக இருக்குது. அதனால் எதிர்பார்த்து தான் நான் காத்துட்ருக்குறேங்க. உங்களில் சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்களுங்க, உங்களோட கிச்சன் டூர், ஹோம் டூர் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாளுக்காக தானே நானும் காத்துட்ருக்குறேன். இப்போ இருக்கிற இடத்த நான் அவ்வளோ ஃப்ரீயாக காமிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இல்லை. ஏன்னா அவ்வளோ சின்ன இடத்துல தான் இந்த ஒர்க் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய இடத்தையும் என்னோடய தோற்றத்தையும் பார்க்காம என்னோடய ஒர்க்கை மட்டுமே பார்த்து வர கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்களுங்க. அவங்களெல்லாம் தான் இந்த நிலமையில கூட என்னோடய பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குதுங்க. நம்மளோட புது இடத்துக்கு போனதுக்கப்புறம் யார் கேக் கேட்டாலும் நான் மாட்டேங்காமல் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தாங்க ஆசைப்பட்றேன். இப்போதைக்கு நான் ஆர்டர்ஸ் கம்மியாக எடுக்கிற காரணம் ஒவ்வொரு கேக்குக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்து தாங்க செய்கிறேன். அதனால் எல்லா கஸ்டமருமே நான் ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னால் கொஞ்சம் ஆர்டர்ஸ் எடுத்தால் கூட நல்லா பண்ணி கொடுக்க முடியுதுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு பைனாப்பிள் கேக்குங்க. பைனாப்பிள் கேக் எப்படி செய்கிறது எசன்ஸ் இல்லாமல் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அதே மாதிரியான கேக்கு தான் இது. இந்த டெக்கரேஷன் இந்த ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்குறேங்க. நார்மலாக வெனிலா க்ரீம் வச்சு இந்த கேக்கை நான் ஃபில் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் எல்லோ கலரில் சாக்லேட் கனாஷ் வச்சு இதை நான் கவர் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஒயிட் கேனாஷ்லேயே ஒரு 2 ட்ராப் அளவுக்கு எல்லோ கலர் ஆட் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நான் இந்த கேக் கவர் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் பிளாக் சாக்லேட் கனாஷ் வச்சு புதுசாக ஒரு டிசைன் ட்ரை பண்ணேங்க. இந்த டிசைன் ஒரு ஷார்ட் வீடியோவில் தான் பார்த்தேன். நான் ஒரு பேக்கரி மாஸ்டர் இந்த டிசைன் பண்ணார். அவர் மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் வரலினாலும் ஓரளவுக்கு நல்லாவே வந்துச்சுங்க. பிளாக் சாக்லேட் வச்சு 3 டைம் ஒரு ரிங் மாதிரி பண்ணிட்டேன். அதை டூத் பிக் வச்சு இப்படி இன்சைடாக புல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளார் ஷேப் மாதிரி கிடச்சிதுங்க. அதுக்கப்புறம் ஒரு நெருக்கமாக இருக்கிற ஸ்டார் நாசில் வச்சுட்டு அதை வச்சு கீழே இந்த மாதிரி பார்டர்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்குறேங்க. அதே டிசைனே கொஞ்சம் டாப்லேயும் நெருக்கமாக போட்டுக்கிறேங்க. இது மேலே நம்ம பைனாப்பிள் எல்லாம் வச்சு கொடுக்கும்போது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது மேலே பைனாப்பிள் வைக்கலாங்க. நார்மலாக வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் கட்டரை வச்சு பைனாப்பிளை கட் பண்ணிட்டு வச்சா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பைனாப்பிளெல்லாம் இப்படி டிசைனாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத பைனாப்பிள் கேக் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுலேயே இதை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இதில் ஒயிட் கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது. இதில் ரெட் கலரில் செரி வைக்கும் போது இன்னுமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்புறம் இந்த ஃப்ளார் மாதிரி கட் பண்ண பைனாப்பிள்ஸை இந்த கேக்குக்கு முன்னாடியும் வச்சு கொடுக்குறேங்க. இது கூட ஒரு சாக்லேட் வேஃபரும் வச்சதுக்கப்புறம் இந்த கேக் பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருந்துச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு பண்ண சின்ன மிஸ்டேக்ஸ் கூட மறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம பைனாப்பிள் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது நாம் பண்ண போகிறது ரசமலாய் கேக்கு. ஆனால் அது நம்ம கார் தீமில் டெக்கரேட் பண்ண போகிறோம். நார்மலாக ரசமலாய் கேக்கு எப்படி க்ரம் கோட் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு என்ன கலர் பிடிக்குதுன்னு கேட்குறாங்களோ அந்த கலரில் நான் இந்த கேக்கை கவர் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கேக் கேட்டிருந்த கஸ்டமர் ரெட் கலரில் கேக்கை கவர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒயிட் கலர் விப்பிங் க்ரீமில் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இந்த கேக்கை கவர் பண்ணிகிட்ருக்குறேங்க.
அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டார் நாசில் எடுத்துருக்குறேங்க. இதை வச்சு ஒரு புல்தர மாதிரியான எஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். அதுக்காக இந்த நாசிலில் வந்து எடுத்துகிட்டு க்ரீன் கலர் க்ரீம் வச்சு இந்த மாதிரி க்ரீம் வச்சு கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் புல் பண்ண மாதிரியான டிசைன்ஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன். லைட்டாக வந்து இந்த க்ரீமை வந்து புல் பண்ணி இழுக்கும்போது ஒரு கிராஸ் எஃபெக்ட் மாதிரி அது தெரியும். அப்புறம் இந்த கேக் கேட்டிருந்த கஸ்டமர் வந்து ஃபாண்டன்ட் ஒர்க் இல்லாமல் இந்த கேக் டாப்பர் ஒர்க் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது நாம் டூத் பிக்கில் வந்து இந்த கேக்கை சுற்றி வைக்கும்போது இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து இந்த புல்லு மாதிரி போடுற டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் நீளமாக போட்டுட்ருக்கிறேன். அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டாப்பர் எல்லாமே வந்து இதில் இன்சர்ட் பண்ணிடலாங்க. இந்த கேக் டாப்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஈட்டபிள் கேக் டாப்பர்ஸை. இந்த கார் தீம் கேக் டாப்பர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குங்க. ஆனால் நான் எப்படி பண்ணியிருக்கிறேன்னா பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துகிட்டு நானே கேக் டாப்பராக ரெடி பண்ணி இதை இன்சர்ட் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் இந்த கேக்கில் வந்து க்ளவுடு மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறக்காக ஒயிட் கலர் க்ரீம் வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸும் போட்டுட்ருக்குறேங்க. குட்டீஸ்க்கெல்லாம் கேக் பண்ணும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால ரெயின்போ கேக் ஸ்ப்ரிங்கிள்ஸும் வச்சு இந்த கேக்கை நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம கார் தீம் கேக்கும் ரொம்ப அழகாக ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ரசமலாய் கேக்கான டெக்கரேஷனுங்க. இது பேசிக்காக நம்ம ரசமலாய்க்கு எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கேக் வந்து ஒயிட் அண்ட் எல்லோ காம்போவில் ஒரு டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேங்க. அதுக்கு நான் வெனிலா க்ரீமில் இந்த கேக்கை கவர் பண்ணிவிட்டு எல்லோ கலர் கனாஷ் வச்சு ஒன் சைட் ட்ரிப்பிங் மாதிரி கொடுக்க போகிறேங்க. இந்த மாதிரி எல்லோ கலர் கனாஷை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி ஒன் சைடாக பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாசிலான ரோஸ் நாசில் வச்சு ஒரு 4 ரோஸ் பக்கம் போட்டுட்டேங்க. இதுக்கு மேலே ரசமலாயெல்லாம் வச்சு பிஸ்தாவெல்லாம் மேலே வந்து தூவி இந்த கேக்கோட டெக்கரேஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம ரசமலாய் கேக் வந்து ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கான டெக்கரேஷனுங்க. இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்த கஸ்டமர் வந்து அதிகமாக வந்து எங்கிட்ட ஆர்டர் பண்ணுறதே வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்காக தாங்க இருக்கும். எந்த ஒகேஷனுமே இல்லைனாலுமே வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. நான் நிறைய தடவை வந்து டெக்கரேஷனாச்சும் மாற்றி பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு பார்த்துட்டேன். இல்லைங்க, எங்களுக்கு இதே டெக்கரேஷன்லேயே எப்பவும் பேசிக்காக எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரியே பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால் இந்த டெக்கரேஷனில் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லைங்க. நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா, சேம் அதே டெக்கரேஷன் தான் வந்து பண்ண போகிறேன். நாம் இன்றைக்கி பண்ணியிருக்கிற ரசமலாய் கேக், பிளாக் ஃபாரஸ்ட் கேக், அப்புறம் பைனாப்பிள் கேக், இந்த 3 கேக்குமே வந்து எப்படி செஞ்சேங்கிற தெளிவான வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அது எல்லாத்தோட லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாங்க. நம்ம எவ்வளோ விதவிதமான ஃப்ளேவர்ஸ் வந்து கேக்கில் கொடுத்தாலுங்க இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்குனே வந்து தனி ரசிகர் கூட்டமே இருக்குதுங்க. எனக்கு கூட எந்த கேக் வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா நான் பிளாக் ஃபாரஸ்ட் தாங்க சொல்லுவேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ரசமலாய் கேக்கான டெக்கரேஷன் தாங்க. இந்த கேக்குக்கு வந்து எப்பவும் போல் ரசமலாய் கேக்குக்கு டெக்கரேஷன் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரிக் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. ஏன்னா ஒரு கேக்கும் வந்து பண்ணும்போது ஒரே மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தால் கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதனால ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், அது பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் ஒரு ஐடியா பண்ணேன். எப்பவும் போல் கேக்குக்கு வந்து செகண்ட் லேயர் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி டேப் பண்ண மாதிரி ஒரு டிசைன் கொடுக்குறேன். இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தாலும் டிசைன் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த கேக் பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக தாங்க டேப் பண்ணணும். அப்புறம் க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ண உடனேயுமே இந்த டிசைன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா இந்த டிசைன் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரியாக வராதுங்க.
இந்த ஸ்பூன் டிசைன் பண்ணதுக்கப்புறமா ரோஸ் நாசிலில் எல்லோ அண்ட் பிங்க் கலர் க்ரீம் வச்சுட்டு இந்த மாதிரி ரோசஸ் மாதிரி மேலே பண்ணி கொடுக்குறேங்க. எல்லோ அண்ட் பிங்க் காம்பினேஷன் வந்து பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த ரோசஸ்க்கெல்லாம் இடையில வந்து ரசமலாய் வந்து வச்சிட்றேங்க. அப்புறம் நடுவில் வந்து கட் பண்ண நட்ஸ் போட்டு இந்த கேக்கோட டிசைன் முடிக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து மொட்டையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் இன்னும் கொஞ்சம் கூட அந்த நாசில் இருக்கிற க்ரீம் வச்சு ஒரு டிசைன் மாதிரி பண்ணிவிட்டு அது மேலேயும் ஒரு 2 ரசமலாய் வைக்கும்போது பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருந்துச்சுங்க. இந்த கேக் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷலான கேக்குங்க. ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணு வந்து நம்ம கேக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டதாக வந்து அவங்க அக்கா வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. குழந்தைங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து நம்ம கேக்கை வந்து ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் வராது அப்படின்னு என்னை ரொம்ப நம்புகிறாங்களுங்க. அந்த நம்பிக்கையை வந்து நான் எப்போவுமே காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சந்தோஷத்துலேயே வந்து ஒவ்வொரு கேக்கும் வந்து நான் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த ஒர்க் பண்ணுறக்கு. இந்த எல்லா விஷயங்களையும் வந்து உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணும்போது அந்த சந்தோஷம் இன்னொன்று வந்து எனக்கு 2 மடங்கு ஆகுதுங்க. இது மாதிரியான கேக் பிக்சர்ஸ்லாம் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.